ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 நம்ம காலையில் பார்க்கும்போது ஒரு 57 பாயிண்ட்டு பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் நிஃப்டி 50 ஒரு மைல்டாக ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகும். 47 பாயிண்ட்லேருந்து 50 பாயிண்ட்டு வந்தது. சென்செக்ஸ் வந்து ஒரு 193 பாயிண்ட் வந்தது கேப் அப்பில். நம்ம என்ன நினச்சோன்னா, கேப் அப் வந்ததுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தீர்மானியிருந்தோம். ஆனால் அங்கே வரவே இல்லை. மார்க்கெட் பாருங்கள், இது நிஃப்டி 50 அந்த 57 ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கீழே வந்தான். 23,937 வந்தான். அந்த கேப்பு கொஞ்சம் இருக்குது, அதையும் ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் அப்படியே ஏறி போச்சு. எது வரையும் போச்சுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் சொல்லியிருந்தோம்ல 24,100, அது வரையும் தான் அவனால் போகவே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு செல்லிங், அதுக்கப்புறம் மறுபடியும் பொழுது விடிய அந்த 24,100க்கே தான் ட்ராவல் ஆச்சு. மறுபடியும் அங்கேயே தான் முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு 195 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சுது. பாசிட்டிவாக முடியறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம எல்லாமே ரிலையன்ஸோட Q4 ரிசல்ட்டு சரியில்லை அப்படின்னு தான் எந்த ஒரு அனலைசரும் இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிச்சு இன்றைக்கி. ஏன் மார்க்கெட் பாசிட்டிவாக எடுத்துக்கிச்சுன்னா, குரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் கணிசமான அளவு ஏறி இருந்தது. குரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறினாவே ரிலையன்ஸுக்கு நல்லது தானே. அது இல்லாமல் அவனோட Q4 ரிசல்ட்டை மார்க்கெட் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி எப்படியும் ஒரு 3% ஏறிடுச்சு ரிலையன்ஸு. கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு, ஆனால் அங்கேருந்து மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிச்சு. அவன் ஏறினது மெயின் காரணம் ரிலையன்ஸு. ஏன்னா ஹை வெயிட்டேஜ் நிஃப்டி 50ல். அதனால் ரிலையன்ஸ் ஆயில் ப்ரைஸு இப்போது இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்குது. அதனால் இந்த ரிலையன்ஸோட ரிஃபைனிங் அந்த பெட்ரோகெமிக்கல் மார்ஜின் தான் நல்ல பெனிஃபிட் வந்திருக்கும். அதனால தான் ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் ஏற ஆரம்பிச்சது. அதனால் நிஃப்டி 50யும் மேலே ஏறி போச்சு. அதுக்கப்புறம் நமக்கு பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னு கேட்டால், ஏஷியன் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக இருந்தது. லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தா வேர்ல்டு இண்டெக்ஸஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருந்ததுனால நமக்கு ஒரு கேப் அப் கிடச்சிது. இருந்தாலும் பேங்க், ஐடி செக்டர்ஸ் எல்லாம் நிஃப்டி 50 ஏறத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி 50ல் பேங்க் நிஃப்டி எவ்வளோ பாருங்கள், 175. பெரிய லெவலில் இல்லை, இருந்தாலும் ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சியும் சப்போர்ட் பண்ணால் மார்க்கெட் மேலே தானங்க போகும். அதனால் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஐடி கூட இன்றைக்கி இன்ஃபோசிஸ் கூட சப்போர்ட் தான் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ப்ளூ சிப் கம்பெனியெல்லாம் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணதுனால நிஃப்டி 50 இந்த 195 பாயிண்ட்டு மேலே போயிருக்கு. ஓகேங்களா? இது ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த கடைசி நேரத்தில் இந்த கடைசி 11:45 ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி தான் மார்க்கெட்டில் இருந்தது. என்ன வேகமாக இல்லை, மைல்டாக மறுபடியும் அதே 24,100 போய் ரீச் பண்ணிச்சு. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கான ரீசன். ஓகேங்களா? அந்த ரிலையன்ஸு Q4 ரிசல்ட்டை மார்க்கெட் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ கஷ்டத்துலேயும், இவ்வளோ வாருக்கு இடையிலையும் இவன் இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாவது பண்ணியிருக்கானே அப்படின்ற மாதிரி மார்க்கெட் எடுத்துக்கிச்சு பொழுது. அதனால தான் ரிலையன்ஸு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் அங்கேருந்து மேலே பவுன்ஸ் ஆகி மேலே போச்சு. கூட நிஃப்டி 50யை மேலே தூக்கிட்டு போயிடுச்சு. இதுதான் இன்றைக்கான மார்க்கெட் ஏறுறதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் என்ன பண்ணேன்னா, 5 ட்ரேட் பண்ணேன். 5 ட்ரேடில் 1 ஃபெயிலியர், 4 சக்ஸஸ். இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து அபவ் 3Kக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணேன். இதே தான் என் குரூப்லேயும் பண்ணாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும். அவங்களும் இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஸ்கேல்பர்ஸ் எல்லாம் சரியான ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்துருந்தேன். இந்த கால் தாங்க கொடுத்தேன் சென்செக்ஸில். நான் அடிக்கடிக்கு ஒன்று சொல்லுவேன் தெரியுங்களா, அதாவது ஒரு ரெசிஸ்டண்ட்டை மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு அது ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, இது கட் பண்ணி மேலே போயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ரீட்ரேஸ்மெண்ட். இதை நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்த ரீட்ரேஸ்மெண்ட்டை தொடும் போது நான் எக்ஸாக்டாக கொடுத்தேன். ஸ்கேல்பரு இந்த இடத்துல தான் அவன் க்ளோஸ் பண்ணியிருக்கான். இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே அவன் ப்ராஃபிட் பண்ணியிருக்கான் ஸ்கேல்பர். எவ்வளோ லாட்டெல்லாம் இல்லை, எனக்கு எடுத்தான்னு தெரியல. எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கான் பிரதீப், என் ஃப்ரெண்டு தான் அவன்.
பார்த்துங்க. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் நான் நம்பலான்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் இது தான். ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கக்கூடிய இடத்த தான் ஆப்ஷன்ஸ் பையர் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன். இந்த ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணி மேலே போயிட்டோன்னையும் இந்த ரெசிஸ்டண்ட் என்னவோ ஆயிடுச்சு, சப்போர்ட்டாக மாறிடுச்சு. சப்போர்ட்டை தொட்டவனையும் பாருங்கள் சரியான பவுன்ஸு. புரியுதுங்களா? இதை வச்சு தான் இன்றைக்கி பாருங்கள், நம்ம 2000க்கும் 3000க்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். அவன் இதில் ஒரே 1 lakh கிட்ட ப்ராஃபிட் பண்ணிட்டான். அவனோட கேபிட்டல் ரொம்ப பெருசு, வெயிட்டான பையன் வேறு. அதனால் அவனால் இருந்தாலும் அந்த தைரியம் வந்தது இல்லை. நான் சொன்ன இந்த இடத்துல அவன் எடுத்து 1 lakh பண்ணியிருக்கான்ற அந்த தைரியம் அவன் தானே ட்ரேட் பண்ணுறான். நான் என்ன தான் சொன்னாலும் ட்ரேட் பண்ண போகிறது அவன், லாஸ் பண்ண போகிறது அவனுக்கு, ப்ராஃபிட் வந்தாலும் அவனுக்கு. அப்போ பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி இடத்த தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். சென்செக்ஸில் இந்த ஒரு கால் தான் கொடுத்தேன், அதுக்கு மேலே அவன் எடுக்கலை. இன்றைக்கான பொழுது அவனுக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொடுத்தேன் இன்னொரு கால் சென்செக்ஸில், இந்த இடம் 2 மணிக்கு, சாரி 12 மணிக்கு. இது ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டண்ட்டை முக்கால்வாசி க்ளோஸ் ஆகி வெளியே முடிஞ்சிருக்கு. அப்போது இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆயிடுச்சு ஆல்ரெடி. மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி வந்துட்டு மார்க்கெட் மேலே தான் போகும்னு மேலே தான் போயிடுச்சு. ஸோ இந்த 2 கால் சென்செக்ஸில் கொடுத்தேன். சென்செக்ஸில் இன்றைக்கி ட்ரேட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எப்படியும் ஒரு 4000 4500 பிடிச்சிருப்பாங்க. இது வந்து ட்ரேடர்ஸ். நான் அந்த லிஸ்ட்டில் சொல்கிறது அவங்க ஸ்கேல்பர்ஸ். அவனும் என் ஃப்ரெண்டு தான். ஸோ இதுதான் இன்றைக்கி சென்செக்ஸில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட் எங்கேயுமே போகல. நம்மளோட அந்த சப்போர்ட்டு அந்த ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளேயே தான் இருந்தது. அதே மாதிரி தான் நிஃப்டி 50யும் நம்ம சப்போர்ட்டு நம்ம ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளேயே தான் இருந்தது. இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது, இதுவும் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. இதுக்குள்ளேயே மார்க்கெட்டை இன்றைக்கி முடிச்சிட்டாங்க. மார்க்கெட் 80 50 57 எல்லாம் வந்தது, இந்த லோவெல்லாம் வந்தது. பட் மார்க்கெட்டில் ரிலையன்ஸ் ஏறுது, HDFC ஏறுது அப்படின்னும் போது மேல் நோக்கி தான் போகும். அதனால் மார்க்கெட் மேல் நோக்கி போயிருக்கு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி, அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இந்த டவ் 30 S&P நாஸ்டாக்லாம் நம்ம லாஸ்ட்டு டைமே பார்த்துட்டோம். இப்போ நடக்கிற FTSE வந்து 28 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது, CSE 54 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, டாக்ஸ் 249 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. நம்ம நிக்கி 821 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஹாங்செங் மைனஸில் முடிஞ்சிருக்கான் 53. ஷாங்காய் 6 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நம்ம NSE நிஃப்டி 195 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, BSE சென்சஸ் 640 பாயிண்ட்டு, STI வந்து -30 பாயிண்ட்டு, காஸ்பி 140 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. US டாலர் லைட்டாக இறங்கியிருக்கு. நம்ம USD INR ஏறிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மார்க்கெட் நம்மளோட ரூபாய் வந்து டிப்ரிஷியேஷன் ஆகிட்டே இருக்குது. கோல்டு லைட்டாக இறங்கியிருக்கு $27 கிட்ட, சில்வரும் இறங்கியிருக்கு, காப்பரும் இறங்கியிருக்கு. க்ரூட் ஆயில் 95 இருக்குது. நம்ம இதை காலையில் பார்க்கும்போது 97 அந்த மாதிரி இருந்தான். இங்கே இருக்கான் 9700 கிட்ட இருந்திருக்கான். இப்போ ஒரு $2 தான் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா மணி இப்போ 5:30. டவ் ஃபியூச்சர் வந்து ஒரு 60 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அதை பார்த்தா ஒரு 46 பாயிண்ட்டு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிறான். அவன் நெகட்டிவில் இருக்கான், இவன் பாசிட்டிவில் இருக்கான். ஓகேங்களா? இப்போ பிரெண்ட் க்ரூடு எவ்வளோ ஆகுது? பிரெண்ட் க்ரூடு அங்கேயே தான் இருக்குது. நம்ம காலையில் 107 சம்திங் நான் பார்த்தேன். அதுலேருந்து $1 இறங்கி போனது வந்து $108.53 போயிருக்கு. அதுலேருந்து ஒரு $1.50 இறங்கியிருக்கு. ஸோ அது பிரெண்ட் அங்கேயே தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம இப்போது கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிறது 11 பாயிண்ட்டு பாசிட்டிவில் இருக்குது. 11 பாயிண்ட்டு தாங்க பாசிட்டிவில் இருக்குது. அப்போது நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், யூஎஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், யூஎஸ் மார்க்கெட் 7 மணிக்கு ஓப்பன் ஆகும். க்ரூட் ஆயில், பிரெண்ட் க்ரூட் ஆயிலெலாம் விலை அங்கேயே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் எந்த பாசிட்டிவ் நியூஸும் இல்லை. ஓகேங்களா? இந்த 2வது பேச்சுவார்த்தையும் பெரிய லெவலில் நடக்கலை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். ஸோ மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு இடத்த தேடிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை பேசுறதுக்கு வார்த்தைகளை தேடிட்டு இருக்காங்களான்னு தெரில. உதவாத பேச்சுவார்த்தை இது என்னை பொறுத்தவரையும். அதாவது தொட்டா குத்தம் அப்படின்னு ஒருத்தனும், சொல்கிறதுக்கு பேசுறதுக்கு கூலி வாங்குகிற ஒருத்தனும் பேசுகிற ஒரு திட்டம் தான் இது.
நாடே சின்னாபின்னம் ஆகிட்டு இருக்குது. இவன் வந்தால் அவன் வரல, அவன் வந்தால் இவன் வரல. இதுக்கு பேர் உடன்படிக்கை. இது எங்கே தான் போகுமோ தெரில. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதுனால நம்மளோட மார்க்கெட்டு இன்றைக்கி தான் ஏறி இருக்குது. இல்லைன்னா இன்றைக்கே இறங்கியிருந்தால் கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே இருக்கான். பாருங்க, இறங்கியிருக்கான். இன்றைக்கி 4வது நாள் ஏறி வச்சுருக்கான். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்தது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி முடியும்னு தெரியல. பட் பிரெண்ட் வந்து $106.56 ட்ரேட் ஆகிறதுனால யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? அப்படி தோணுச்சுன்னா நமக்கு ஒரு கிஃப்ட் நிஃப்டி ஒரு நெகட்டிவில் இருந்தால் நமக்கான ஃபஸ்ட்டு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான். இது நிஃப்டி 50 23,998 இருக்குது. 24,000 வச்சிங்களேன். 24,000 தான் ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டு நம்பர், சைக்காலஜிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய 24,000 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை தாண்டி வந்ததுன்னா இன்றைக்கான இந்த கேப் விட்டு போச்சுன்னு சொன்னேன்னு 23,903 இது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு வந்து 23,815 இருக்குது. ஓகேங்களா? ஃபோர்த்து வந்து 23,716. இதில் எக்கச்சக்கமாக கோடு இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. இதில் நான் ஜஸ்ட்டு சொல்கிறது அந்த 3 கோடு தான். இந்த கோடு இதுக்கு முன்னாடி இந்த கோடெல்லாம் நான் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுறதுனால அந்த கோடை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு தேவை அந்த 3 சப்போர்ட்டு, அதிகபட்சமாக 4 தான். ஸோ இந்த 4 வரையும் தான் நம்ம பார்க்கணும். மற்றதெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேணாம். ஓகேங்களா? அடுத்தது ஒரு கேப் அப் ஓப்பனிங், திடீர்னு நமக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது நாளைக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,200 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா 24,291. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன மைல்டு ரெசிஸ்டண்ட் இருக்குது. இங்கே இருக்குது, இந்த இடம் இருக்குது 24,240. சரி, அதையே நான் போட்டுறேன். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 24,200, ரெண்டாவது 24,240, 240 இல்லை 242. ஓகேங்களா? தேர்டு வந்து 24,300. ஃபோர்த்து இந்த கேப்பு 24,366. இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு போதும். இது மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஓகேங்களா? இதுதான் நாளைக்கு நம்ம நிஃப்டி 50ல் இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி நிஃப்டி 50. ஸோ வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும். வெலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து 18.38ன்னு காட்டுறான். ஸோ வாய்ப்புகள், அதாவது நடனம் ஆடுறதுக்கு சரியான வாய்ப்பு நாளைக்கு நிஃப்டி 50ல். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி, அதனால் மார்க்கெட் வேகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகேங்களா? சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸில் வந்தால் இதை நான் கொஞ்சம் மாற்றிடுறேன். இது ஒரு பேஸு. இது ஒரு பேஸ் எவ்வளோ முடிஞ்சிருக்கு? 77,360. ஆனால் அவன் க்ளோசிங் பார்த்தா வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 77,303 இருக்குது. ஸோ 60 பாயிண்ட்டு கிட்ட மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் யாராவது புட் சைடில் வாங்கி வச்சுருந்தா நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணும்போது மார்க்கெட்டுக்கு முன்னாடி அது பாசிட்டிவ்லேயே இருக்கும். அதை பார்த்து பயந்துடாதீங்க. அதையும் நம்பாதீங்க. ஏன்னா மார்க்கெட் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராஃபிட் எல்லாம் காணல் நீராக போயிடும். டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த காணல் நீர் வந்து உங்கள் பாக்கெட்டில், உங்கள் டிமேட் பாக்கெட்டில் வந்து தண்ணி பாக்கெட்டாக வந்து இருக்கும். இதுதான். இதில் ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக இருந்தால் சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 77,714. அதை உடச்சிதுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு இது 78,005. அதுக்கப்புறம் இருக்கிறது இது. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு இது. ஓகேங்களா? 78,215. 78,215 உடைச்சானா இந்த கேப்பை ஃபில் பண்ணும். 78,488. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 77,714, செகண்ட் 78,005, தேர்டு 78,215, ஃபோர்த்து 78,488. இது வந்து ரெசிஸ்டண்ட்டு.
இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது சென்செக்ஸில் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 77,004 இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைச்சானா இந்த கேப்பு அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு க்ளோஸாக தான் இருக்குது. இருந்தாலும் செகண்ட் சப்போர்ட்டு 76,687 அதையும் உடைச்சானா 76,254. ஓகேங்களா? இந்த 3 சப்போர்ட்டு நாளைக்கு சென்செக்ஸுக்கு போதும். இந்த லெவல்ஸ்குள்ளே தான் கண்டிப்பாக நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க ரெட் லைன், இந்த க்ரீன் லைன், இந்த ப்ளூ லைன்லாம் வந்து ட்ரேடிங் பர்பஸ்க்கான லைன்ஸ் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நான் போகிற லைனை பேஸ் பண்ணி மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அதெல்லாம் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். பட் அதை நம்பியே மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போயிருக்குன்னா அப்போ இவர் போடுற சப்போர்ட் லைன் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணலாம். ஆனால் ட்ரேடெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது இன்றைக்கி எக்ஸாக்டாக நடந்திருக்கலாம், நாளைக்கும் நடக்கலாம், நாளான்னைக்கே நடக்கலாம். இதை மட்டுமே நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. அதை தான் சொல்கிறேன். உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை பேஸ் பண்ணி அப்போது இந்த லைன் அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஒரு செட்டப்பில் இந்த லைனை இங்கே போட்டு வச்சுருக்கேன். அப்போ இந்த லைனை டச் பண்ணும்போது அது திரும்புன்றது என்னுடைய அபிப்பிராயம். அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி என் செட்டப்பில் நான் ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட் புக் பண்ணுறேன். உதாரணத்துக்கு இந்த மாதிரி காலையில் சொன்னேன்ல, சென்செக்ஸில் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சரியான ப்ராஃபிட்னு, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இடத்த தான் நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஆப்ஷன் பையர்ஸும் பாருங்கள். இந்த ரெசிஸ்டண்ட், அதாவது என்ன சொன்னேன், இதை ரீடெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சொன்னேன்ல, அது எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். இது 100% நம்பக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. சில நேரத்தில் தான் காலை வாரி விட்டுரும், ஆனால் பல நேரத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் தரக்கூடிய ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதில் தான் ஸ்கேல்பர்ஸ் ரொம்ப பேர் உள்ளே வருவாங்க. அதனால தான் நான் அவனுக்கு கரெக்டாக இந்த இடத்த கொடுத்தேன். அதனால தான் அவன் இன்றைக்கி இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுத்திருக்கான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டபுளாக தான் முடித்தேன். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் நான் நேற்று சொன்ன மாதிரி நான் ப்ராஃபிட்டபுளாக முடித்தேன். நீங்கள் யாராவது ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிருந்தா இல்லை லாஸில் முடிச்சிருந்தாலும் தெரியப்படுத்துங்க. எதனால் லாஸ் வந்தது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு என் மூலியமாக ஏதாவது சப்போர்ட்டு கிடைக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகேங்களா? இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.